ஹாய்! இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சுலபமா எப்படி குருமா செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 4, தேங்காய் 1/2 கப், கொத்தமல்லி சிறிதளவு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 வெங்காயத்த இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 தக்காளியில பாதி தக்காளி எடுத்து இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். இது எல்லாமே தாளிக்கிறதுக்காக கட் பண்ணிக்கோங்க. இது அரைக்கிறதுக்கு. இப்போ 1/2 கப் தேங்காய், 2 பச்சை மிளகாய், மீதம் இருக்கிற 1 தக்காளிய இந்த மாரி ரஃப்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அரைக்கவும், அது தாளிக்கிறதுக்கும் தாங்க. இவ்வளோதான். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் கடலைய ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உடைச்ச கடலைய ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1 தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவை ரஃப்பாக இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 தேங்காய், அதாவது 1 கப் தேங்காவையும் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒன்று சேர நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் அதில் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் ரொம்ப ஊற்றணும்லாம் அவசியம் இல்லைங்க, கொஞ்சமாக ஊற்றினாவே இந்த குருமாக்கு போதுமானது தான். எண்ணெய் நல்லா சூடாகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றினாவே போதும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இந்த 3 மசாலாவையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் ஒன்று சேர வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த குருமா பொறுத்த வரைக்கும் வீட்டில் எதுவுமே இல்லை, என்னடா பண்ணலாம் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் இதை செய்யலாம். ஏன்னா இதுக்கு தேவையானது எதுவுமே கிடையாது. எந்த வெஜிடபிள்ஸும் சரி, பட்டாணி ஊற வச்சு குருமா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வெந்த பிறகு கூடவே பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் போதுமானது. நான் இன்றைக்கி 5 பேருக்கான குருமா குழம்பு செய்கிறேன். இப்போது அரை தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு சட்னி அரைப்போம். அதாவது மார்னிங்கும் டிஃபனு, நைட்டும் டின்னருன்ற பட்சத்தில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் இல்லாமல் ப்ளைனாக இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும், அதோட பரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் விழுது, அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு குருமாக்கும் நீங்கள் தேங்காவை நல்லா அரைச்சா மட்டும்தாங்க அந்த அளவுக்கு அது டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப கொரன்னு அடைச்சிங்கன்னா குருமாவோட கன்சிஸ்டன்சி அது நல்லா இருக்காது. எந்த ஒரு மசாலாவுமே நல்லா சாஃப்டாக அரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ அது கூடவே நான் தேவையான தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுட்டேன். இந்த டைமில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லையா, அதை ஜஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டாவே போதும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு அரைஞ்சி போட்டிருக்கோம், அரைச்சும் போட்டிருக்கோம். அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாத்திரம் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லையா, அதுவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ப்ளைன் குருமா ஈஸியாக ரெடி ஆகிடுங்க.
ஒரு லெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட இங்கே பாருங்கள், இந்த டைமில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து தூவிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க, ரொம்பவே சுலபமாகவும் ஈஸியாகவும் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு அதில் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு நாள் ப்ளைன் குருமா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.